என்ன தொங்கிட்டு சாகசம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இது அந்த கோவில் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் திரைப்பட நட்சத்திரங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் அனுபவத்து இங்கே வந்தாங்க. வாங்க அது சிறப்பாக இன்றைக்கி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கோவில் ஸ்தல வரலான்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட விஷயம் நம்மளுக்கு கிடைக்க வருது. இது புராண காலத்துடன் தொடர்புடையதாக இருக்குது. போகர் அவர் 18 சித்தர்களில் ஒருவர். அவர் தன் சீடர் கருவாரரோட இங்கே உள்ள கன்னிவாடி மலைப்பகுதியில் ஒரு கன்னி பூஜை செய்கிறாரு. ஒரு கல்லால் ஒரு பெண் சிலையை வடித்து அதற்கு கமண்டல நீர் தெளித்து அதுக்கு உயிர் கொடுக்குறாரு. அதுக்கு உயிர் கொடுத்து அந்த கன்னி வாடி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த ஏரியா பேர் கன்னி வாடின்னு பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கல்லால் ஒரு சிலை செஞ்சு அதுக்கு உயிர் தந்ததை கேள்விப்பட்டு பூமாதேவியான புவனேஸ்வரி அம்மன் என்ன பண்ணுறாங்க, இவர் இயற்கையை மீறி தன் தவ வலிமையை பயன்படுத்துவதால் அவருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. அவரோட மேலும் அந்த கன்னி பெண்ணையும் கல்லாக திரும்பி மாற்றிடுறாங்க. போகரோட தவ வலிமையெல்லாம் போயிடுச்சு. அவர் ஒரு வயதிக உருவம் அடைஞ்சிடுறாரு. இதன் பின் போகர் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி இந்த ராஜகாளியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு கதையும் கிராஸ் ஆகுதுங்க. சிலப்பதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். கோவலன் பரிதாபமாக உயிரிழந்துடுறாரு. நீதி கெட்டு கண்ணகி பாண்டியனை பார்க்குறாங்க. பாண்டிய மன்னனுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்து இறந்து போகிறாரு. மதுரையும் எரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் பாண்டிய மன்னன் இறந்து போகிறப்ப அவர் மீனாட்சியையும் சொக்கநாதரையும் அழைக்கிறாரு. அழைத்து கொண்டு அவர் உயிர் விடுறாரு. அப்போ மீனாட்சியும் சொக்கநாதரும் இங்கே வராங்க. அந்த சொக்கநாதர் என்ன பண்ணுறாரு, மதுரையை ஆண்ட காவல்துக்கு தெய்வம் காளியை அழைக்கிறாரு. ஒன்றால் தான் இந்த இழப்பெல்லாம் ஏற்பட்டது, நீ தான் காவல் தெய்வம், நீ உன் பணியை சரிவர செய்யலை அப்படின்னு சொல்லி காளி தேவி மேலே இவர் குற்றம் சாட்டுறாரு, அது சொக்கநாதர். அப்போ காளி அண்ணன் என்ன சொல்கிறாங்க, அந்த கண்ணகி அரசவைக்கு போகிறப்ப ஒரு சாதாரண பெண்ணாக தான் உள்ளே நுழைஞ்சா. அங்கே போய் அவள் நீதி கேட்குறப்ப அவள் என்னோடய அம்சமான ஒரு காளியாகவே அவள் மாறிட்டா. அதனால் என்னால் அவளை தடுத்து நிறுத்த முடியலை. இது என்னோடய தவறு கிடையாதுன்னு காளி தேவி சொல்கிறாங்க. இருப்பினும் அவங்களோட வாதத்தை ஏற்காத சொக்கநாதர் என்ன பண்ணுறாரு, நீ உன் கடமையை செய்ய தவறியதால் நீ இந்த எல்லைக்கு வெளியே நீ நிற்கணும். இந்த பாண்டிய மன்னனும் கடமையை சரியாக செய்யாத காரணத்தினால அவனுக்கு இன்னும் பல பறவைகள் இருக்குது. அவனுக்கு தன் கடைசி பிறவியில் உனக்கு ஆலயம் எடுப்பான். நீ அது வரைக்கும் நீ வெளியே இந்த மதுரையை தாண்டி நீ வெளியே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொக்கநாதரை காளி தேவிக்கு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல போகர் தன் தவத்தை தொடர்ந்து வராரு. காளி அன்னை அவர் தவத்தை பார்த்து அவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட சாப விமோசனம் பெற்ற பின்னாடி அவர் போகர் என்ன பண்ணுறாரு, அவர் பழனி மலைக்கு போகிறாரு. பழனியில் போய் அவர் முருகனை சந்தித்து வணங்கி அவருக்கு ஒரு சிலை செய்கிறாரு. ஏற்கனவே இவருக்கு கல்லால் சிலை செஞ்சு இவருக்கு சாபம் இருக்கிறதுனால இந்த முறை அவர் நவபாசனத்தில் அவர் சிலை பண்ணுறாரு. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பழனிமலை முருகன் நவபாசன சிலைன்னு. ஸோ அந்த சாபத்தினால தான் அவர் இந்த முறை நவபாசனத்தில் அவர் சிலை செய்கிறாரு. இது பின் அவர் கம்ப்ளீட்டாக அவருக்கு சாப விமோசனம் அவர் கிடச்சிருது. பின்னாடி காளி அன்னைக்கும் அவங்களுக்கும் சாப விமோசனம் கிடச்சிருது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இடத்துல தான் இந்த ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவில் அமையப்பட்டுள்ளது. மேலும் இதை பற்றி தகவல்லாம் போகர் தன் குறிப்பில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இது இப்போ நம்ம கோவிலை நெருங்கிட்டோம். இது 500 வருட பழமையான கோவில். இது இங்கே உள்ள மூலவர் அத்தி மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அந்த சிலை இங்கே கோவிலுக்கு வெளியவே ஒரு கடை இருக்குது. அங்கே அர்ச்சனை பொருட்கள்லாம் ஒரு நியாயமான விலையிலேயே விற்கிறாங்க. நானும் இங்கே அர்ச்சனை செய்வதற்கான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டேன். அவங்க நல்ல தகவல்லாம் கூட அவங்க தராங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இது
சுற்றிலும் பரியார கோவில்னு பார்த்தோம்னா, பரியார சிலைன்னு பார்த்தோம்னா கருப்பணசாமி இருக்கார், போகர் இருக்கார், அப்புறம் நவக்கிரக சன்னதி இருக்குது. இங்கே நவக்கிரக சன்னதியிலே வந்து 2 இருக்குங்க. இது இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அது. ஒரு எல்லா கோவில்லையும் உள்ள மாதிரி பெர்மனெண்ட்டாக ஒரு நவக்கிரக சன்னதி இருக்குது. இது இல்லாமல் கோச்சார நவக்கிரகம் அப்படின்னு இங்கே ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க. இது எந்த கோவில்லையுமே இருக்கிற மாதிரி தெரியல. கோச்சாரம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நவக்கிரகம் வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் வந்து இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா தினமும் அவர் ஒவ்வொரு ராசிக்கு மாறுவார். சூரியன் வந்து வருஷத்துக்கு ஒரு ராசி மாறுவார். சனி பகவான் வந்து 2.5 வருஷத்துக்கு கூட ஒரு ராசி மாறுவார். ஸோ இப்போ தற்போதைய நிலையில் இன்றைக்கி நவக்கிரகங்கள்லாம் எந்த ஆர்டரில் இருக்காங்களோ அந்த ஆர்டரில் வந்து அந்த கோச்சாரப்படி அங்கே நவக்கிரகத்தை வச்சுருக்காங்க. அது பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட நவக்கிரகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு அந்த கிரகங்கள் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் வந்து வச்சுருக்குறாங்க. அது ஒரு தனி சிறப்புங்க. இது வேறு எந்த கோயிலையும் கிடையாது. கோவில் இயற்கை எழிலோடு அழகாக இருக்குது. முன்பு ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட நட்சத்திரங்கள் நிறைய பேர் இங்கே வந்தாங்க. இங்கே நிறையா ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. ராஜகலியம்மன் அப்புறம் பிக்சர்ஸுங்கிற பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் கூட ஸ்டார்ட் பண்ணி மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதா கேள்விப்பட்டோம். இன்னும் இதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்து கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துவாங்கன்னு நம்புகிறோம். இந்த இடத்துல நாகர் சிலைகள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு நாகர் சிலையில் கிருஷ்ணர் நடனமாடும் காட்சி வந்து பார்க்க அழகாக இருக்குது. இந்த ராகுகேது தோஷம் உள்ள சர்ப்ப தோஷம் உள்ளவங்கெல்லாம் இங்கே வழிபாடு செய்தால் ஒரு நல்ல பலன் இருக்கும்னு நம்பப்படுது. ஒரு புராண தொடர்புடைய ஒரு பழைய கால கோவில் இது. இங்கே வந்து அன்னை ராஜகாளியம்மனை வணங்கினால் ராஜ வாழ்க்கை அமையும் என்று நம்பிக்கை நீண்ட காலமாக அனைவருக்கும் உள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இங்கே வந்து அன்னையை வணங்கி ராஜ வாழ்வு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல வாழ்வு அமைய அன்னை ராஜகாளியம்மனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.